ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் கர்த்தாவே அப்பா நீர் எங்களோட அசைவாட போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. அப்பா நீர் பெரியவர் ஆவியானவர். ஓமே நாங்கள் வரவேற்கிறோம் இயேசுவே. ஓ ரிஷபாரி அந்தரலரி பரியே ஓமே நாங்கள் வரவேற்கிறோம் ஆவியானவர். ஓமே நாங்கள் வரவேற்கிறோம் இயேசுவே. நம் வாய்களை திறந்து இந்த நேரத்தில் அந்நிய பாஷையில் நம் தேவனை வரவேற்போமாக. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு வாய்களையும் திறந்து இந்த நேரத்தில் நம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சரீரத்தோடும் நம் தேவனை வணங்குவோமாக. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓமே நாங்கள் வரவேற்கிறோம் இயேசுவே. ஆவியான தேவனே நிரப்புங்க அப்பா. இந்த சபையை முழுவதுமாக கர்த்தர் நிரப்புவீராக ராஜா. அப்பா உம்முடைய பிரசன்னத்தினால நிரம்பி இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே அப்பா உம்முடைய நாமம் மட்டுமே ஆண்டவர அப்பா பரிசுத்தப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. ராஜா உமக்கு நன்றி ஆண்டவர அப்பா. நீர் பெரியவர் இயேசுவே. அப்பா இவ்வளவு நாளாக எங்களை காத்து வழி நடத்தின தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதோ எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்திர அதற்காக உண்மை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவர். அப்பா நீர் பெரியவர் ஆவியானவர். அப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தினவர் அப்பா. எங்கள் கரங்களை பிடித்து தேவன் நீராப்பா ஆண்டவரே இந்நாள் வரையிலும் நடத்தி கொண்டு வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா இந்த கால வேளையில உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் இயேசுவே. அப்பா உம்முடைய பிரசன்னம் ஒரு இருதயத்தையும் தொட போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. ராஜா நீர் தொடுவீராக ராஜா. ஆவியான தேவனே நிரப்புங்க அப்பா. இந்த சபையை நிரப்புங்க ஆவியானவர். அப்பா உம்முடைய பரிசுத்தத்தினால நிரப்புவீராக ராஜா. அப்பா உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க ஆவியானவர். அப்பா இதோ உம்மை நோக்கி வந்து ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் நீர் பார்ப்பீராக ராஜா. அப்பா இந்த கால வேளையில் ஆண்டவர் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் இயேசுவே. அப்பா நீர் யோசனையில் பெரியவராக இருக்கிறீங்க ராஜா. அப்பா உமக்கே நாங்கள் எங்கள் ஆராதனைகளை செலுத்துகிறோம் இயேசுவே. அப்பா உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஆவியானவர். ஓரி மரியாந்தரலரி பரியே ஓமே நாங்கள் வரவேற்கிறோம் இயேசுவே. ஓரி ஷபாரியாந்தரலரி பரியா ஓமே நாங்கள் வரவேற்கிறோம் ஆவியானவர். ஓ இந்த நேரத்தில் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. இந்த நாளில் உண்மை நாங்கள் வரவேற்கிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் ஆசீர்வாடுவீராக ராஜா. அப்பா உமக்கு நன்றிகளை செலுத்த
அப்பா இந்நாள் வரையிலும் எங்களை கண்மணி போல பாதுகாத்த தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ உமக்கு நன்றி ஆவியானவர், நன்றி இயேசுவே. ராஜா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. வந்திருக்கிறோம் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து இயேசு உங்களை நேசிக்கிறார்னு சொல்லுவோமா? அவர்
இயேசுவே. ரட்சா உமக்கு நன்றி ஆவியானவரே. அப்பா எங்களை வாளாக்காமல் கர்த்தர் எங்களை தலையாக்கினீர். அப்பா எங்களை கீழாக்காமல் மேலாக்குனதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. அப்பா உமக்கு நன்றி ஆவியானவரே. நன்றி இயேசுவே. உற்சாகமாக கைகளை தட்டுவோமா? அவர் நம்ம கொம்பை உயர்த்துகிற தேவனாகவும் இருக்கிறார். நம்ம எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அவர் நம்மளை விட்டு கொடுக்காத தேவனாகவும் இருக்கிறார். அல்லேலூயா.
உனக்கு விரோதமாய்
அபிஷேகத்தின் தேவனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்கள் ஆராதனை பாடிகள் புரியப்படும்படி அப்பா எங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதில் ஆளுகை செய்கிற ராஜாவே எங்களை உணர்த்தி அப்பா உம்முடைய வழிகளை நடப்பதற்கு ஆண்டவரே அப்பா நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஓ கனத்திற்கும் கன மகிமைக்கும் உரிய எங்கள் தகப்பனே ஒரு புத்துள்ள ஆராதனை நாங்கள் செய்யும்படி ஆண்டவரே உமக்கு உகந்த பலியாக ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஜீவ பலியாக ஆண்டவரே எங்களை நாங்களே ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இதயத்தில் நீங்க வரும்படி அப்பா நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தில் நீங்க அசைவாடும்படி அப்பா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ராஜாவே. கல்யாண பாத்திரத்தை ஆண்டவரா நிரப்புகிற தேவன் ஆண்டவரா உம்முடைய ஆவி ஆண்டவரே எங்கள் மத்தியில நீங்க போலீஸ் செய்யும்படி அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரா. நிறுவி வழிய தக்கதாய் தகப்பனே அப்பா உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரா. உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரா. ஓ கராஷி கோரி ரமனா ஷலபாரிரே பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரா. மத்தியில நீங்க அசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கூட நீங்க இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சிந்தனைகளை அப்பா நாங்கள் ஒருமுகப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யும்படி அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த தேவனை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தோடு கூட பேசுங்க ராஜாவே. ஹalleluya Lord, thank you Jesus. ஓ ரஷிகரமனா ஷலபாரிரே ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ தகப்பனே நீ நல்லவராய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி. அநேக காரியங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்க செய்து கொண்டிருக்கீங்களே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹalleluya Lord. ஓ thank you Jesus. ஓ நன்றி 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 இயேசுவே. பிரசன்னங்கள் மத்தியோடு ஆண்டவர் வழி நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. அப்பா அந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தில் உம்முடைய சமாதானத்தை நீங்க அழிக்கும்படி அப்பா நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உம்முடைய வார்த்தை சொல்கிற பிரகாரம் ஆண்டவரே நான் உங்களை சிறைப்பட்டு போன பட்டணத்தில் சமாதானத்தை தேடி அதற்காக நீங்க விண்ணப்பம் பண்ணும்போது நீ சமாதானத்தை அளிக்கிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஓ ரஷுகோரிரா மனாஷலபாரி கோரிரா அப்பா ஒரு விஷயம் ஆண்டவரே நாங்கள் முழங்கால் இட்டு ஆண்டவரே இந்த தேசத்தை கரத்தை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ பரிசுத்த ஆவியானவரே அப்பா அந்த தேசத்தில் மேல ஆண்டவரே நீ மனம் இறங்க வேண்டும் என்று அப்பா நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தின் சமாதானத்தை குலைச்சலாக்கிற ஆண்டவரே எல்லா காரியங்களும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் அப்பா நீங்க நிர்மூலமாக்கும்படி அப்பா நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த சமாதானத்தை நீங்க அழிங்க ராஜாவே. இந்த மலேசியா தேசத்தை கருத்தை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தை நீங்க ஆளுகை செய்து அரசால தகப்பனே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே இந்த தேசத்தில் மேல ஆண்டவரே அப்பா இருக்கிற எல்லா ஆண்டவரே கிரியைகளையும் ஆண்டவரே ஓர் கராஷி கிரமனா கரீரா கர்த்தருக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்களை அப்பா நீங்க முறியடித்து போடும்படி அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே நீ சமாதானத்தின் தேவனா இருக்கீங்க ஆண்டவரே. இந்த தேசத்தை சமாதானத்துக்குள் நீங்க வழி நடத்தும்படி அப்பா நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே தேசத்தில் ஆண்டவரே நீங்க ஆளுகை செய்து வழி நடத்த வேண்டும் என்று அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் ஆண்டவரே தேசத்தை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா முற்றிலுமாய் ஆண்டவரே நீ ரத்த கோட்டைக்குள்ள ஆண்டவரே அப்பா அந்த தேசத்தை நீங்க மறைத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கண்ணின்மைகளுக்கும் ஆண்டவரே ஆண்டவரே எல்லா விரோதங்களுக்கும் ஆண்டவரே ஆண்டவரே எல்லா பொறாமைகளுக்கும் மத்தியிலும் ஆண்டவரே இந்த தேசத்தை நீங்க உயர்த்துகிற தேவனா இருக்கீங்க ஆண்டவரே.
அப்பா அந்த தேசத்தை ஒரு வளர்ச்சிக்குள் வழிநடத்தி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக தேசத்துக்கு முன்பாக ஆண்டவரே அப்பா எழும்புகிற காரியங்களை அப்பா நீங்க முறியடிக்க வேண்டும் என்று அப்பா நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. மலேசியா தேசம் கர்த்தருக்கே சொந்தம் என்று அப்பா நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தை ஆண்டவரே சமாதானத்தை கெடுத்து போடுகிற எல்லா சுத்தத்தின் கிரியைகளையும் ஆண்டவரே ஓரா சுக்குரமான கரீரமா நுக்குரீரே ஆவியானவரே நீர் முறியடித்து போடுங்க ஆண்டவரே. நீ விடுதலை தாங்க ராஜாவே. இந்த தேசத்தின் மேல் ஆண்டவரே சமாதானம் தங்கி இருக்க ஆண்டவரே. உம்முடைய மகிழ்ச்சி தங்கி இருக்க ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே பீஸ் ஆண்டவரே இந்த தேசத்தில் ஆண்டவரே எங்கும் நிலைத்து நிற்க ஆண்டவரே. நீங்க உதவி செய்ய போறதுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தை நீங்க ஆளுகை செய்து வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமைக்கென்று ஆண்டவரே இந்த மலேசியா தேசத்தை நீங்க உயர்த்தும்படி அப்பா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஆவியானவரே எல்லா ஆண்டவரே சூழ்நிலைகளை மாற்றுகிற நீ மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. ஓ கரா சுக்குரமா நசரபரிரானா ஓ பரிசுத்த ஆவியான தாமே அப்பா நீர் ஆளுகை செய்து வழி நடத்த நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவே, ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவே. ஆவியான தாமே அப்பா நீங்க வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரே. ஒரு குருஷுரமான கரீரா ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் தகப்பனே. ஓ ராஷுகுரினானா நல்ல உயரத்தில் ஆண்டவரே அப்பா கர்த்தருக்குள் பயப்படுகிற தேசமாய் தகப்பனே. இந்த மலேசியா தேசத்தை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. ஓ ரமனா சுகுரி ரமணி கரீரா எந்த காரியங்களை அப்பா நீங்க உடைத்து உருவாக்க விரும்புகிறோம் அப்பா அந்த காரியத்தில் ஆண்டவரே நீங்க உடைத்து உருவாக்க நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கட்டுகள் தடைகள் இயேசுவின் நாமத்தில் அப்பா நீங்க எடுத்து போடுங்க ஆண்டவரே. உடைய சமாதானத்தை அழித்து ஆண்டவரே இந்த தேசத்தில் ஒரு வளர்ச்சிக்குள் நீங்க உண்டு பண்ண தகப்பனே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியான தாமே பொறுப்பேற்றுக் கொண்டு வழி நடத்துங்க ஆண்டவரே. எல்லாம் நசனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேலை கொடுங்க யாரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்த விரும்புகிறேன். இன்னும் எத்தனை பேர் நாளை கூட ஆண்டோட வார்த்தையை கேட்பதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? யார் சொல்றது ஆமீன்னு? எத்தனை பேர் ஆண்டோட வார்த்தை கேட்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? மீன் நல்லா ஆண்டு ஆராதிச்சிங்களா? இந்த வேலை கூட நம்ம தேவனுடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் காணப்படுகிறது. இந்த வேலை கூட நம்ம யாரும் ஆண்டோட வார்த்தை கேட்கும்படிக்காக இருக்கிறோம். ஸோ முதல் என்னென்னா நீங்கள் உங்களுடைய ஃபோன்ஸ் எல்லாம் நீங்கள் சைலண்ட் மோட்டில் போடும்படிக்காக கேட்டுக்கொள்கிறேன். சரியா? ஸோ அங்கேயும் மிகவும் நடக்காதபடிக்கு நீங்கள் அமர்ந்திருந்து வார்த்தை கேட்கும்படிக்காக இன்றைக்கி நம்ம மத்தியில் கூட தேவ செய்து கொடுப்பதற்கு ஒரு விசேஷத்தை பேச்சாளர் வந்திருக்காங்க. நன்றாக அறிந்த ஒரு போதகர் தான் டாக்டர் போல்ராஜ் அதிசயமணி. சரிங்களா? மலேசியா தேசத்துக்கு ஏற்கனவே வந்துட்டாங்க. அநேக சபைகளுக்கு போய் ஒரு சில ஊழியங்களை முடித்து விட்டு அவர் போன வருஷம் ஐ திங்க் சொன்னார் வரமாட்டேன் கடைசி சொன்னார். ஆனாலும் கர்த்தருடைய சித்தம் அவர் இந்த தேசத்துக்கு வர வேண்டியதாக இருக்குது. அடுத்த வருஷமும் வருவதற்கு கர்த்தர் ஆயத்தங்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். வயசாயிருச்சு ஆனாலும் ஓடி கொண்டிருக்கின்றார். ஆமென். ஸோ இந்த வேலைக்கு நல்ல உங்களோட பலத்தை கொடுத்து போதுகிற முன்பாக வரவேற்பமாக டாக்டர் போல்ராஜ் அதிசயமணி முன்பாக. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். I'm joyful to be in your presence, in the presence of the Lord. ஆண்டவருக்கு என்னுடைய நன்றி செலுத்தி போதகர் அம்மா அவர்களுக்கும் துணை போதகருக்கும் உடன் ஊழியக்காரர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். I wish to thank each and every one of you. திருச்சபை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்த சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். And I wish to share how a church should be. ஏறக்குறைய 40 வருஷம் போதகராக பணியாற்றி இருக்கிறேன். I've been a pastor for 45 years. உங்களுடைய சபைக்கு பல தடவை நான் வந்திருக்கிறேன். And I've come here many times. இந்த 27ஆம் தேதி எனக்கு 80வது பிறந்த நாள். And on the 27th of this month, it is my 80th birthday. வர வர உங்களை பார்க்க எனக்கு அதிக பரவசம்.
And every time I see you, I'm more and more glad and happy. திருச்சபை என்ற தமிழ் வார்த்தைக்கு அர்த்தம் பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்பதாகும். The church means the ones who are called to holiness. நீங்களும் நானும் பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது. The Bible says that we are called to holiness. சபையை குறித்து நாம் ஒரு விளக்கம் வேதத்திலிருந்து சொல்லக்கூடுமானால், If we were to say explanation for the church, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். in 1 Peter chapter 2 and verse 9 we see, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு you are called to proclaim the good deeds that the Lord has called you out of darkness, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, a chosen generation, ராயல் பரிசுத்த ஜாதி, a royal priesthood, அவருக்கு a சொந்தமான holy ஜனம், nation, அவருக்கு சொந்தமான ஜனம். his own people. ஆக நீங்கள் அனைவருமே இந்த சிறப்புகளுக்கு உரியவர்களாக காணப்படுகிறீர்கள், காணப்பட வேண்டும். And each one of you belong to this category and should be in this category. நீங்களும் நானும் பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. Each one of you are called to holiness and live in holiness. பரிசுத்தமின்றி இந்த உலகத்தில் நான் வாழவும் முடியாது, ஆண்டவரை வரவேற்கவும் முடியாது. Without holiness, you cannot live in this world and you cannot receive him. பரிசுத்தமின்றி ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லை என்று வேதம் சொல்கிறது. Without holiness, you shall not see God. பரிசுத்தமின்றி நாம் ஜெபிக்க முடியாது. Without holiness, you cannot pray. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆகில் தேவன் எனக்கு செவி கொடார் என்று சொல்லி 66ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது. In Psalm 66 and verse 18 it says, if I consider sin in my heart, the Lord will not hear my prayer. இவ்வளவு நேரம் ஆண்டவரை நாம் ஆராதனை செய்தோம். We worship the Lord. பரிசுத்தமின்றி ஆண்டவரை முடியாது, அந்த ஆராதனையில் அங்கீகாரமும் கிடையாது. But if you do not have holiness, you cannot worship him and the Lord does not accept your worship. பரிசுத்தமின்றி ஒருவரும் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. Bible says worship him in the beauty of holiness. 96ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் அப்படியாக அறிவிக்கிறது. In Psalm 96 and verse கொஞ்ச நேரத்தில் நாம் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த போகிறோம். Okay, we are going to give our offering to the Lord. பரிசுத்தமின்றி ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த முடியாது. Without holiness, you cannot give an offering to the Lord. பரிசுத்தமில்லாத வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய காணிக்கையிலே அங்கீகாரமும் இல்லை, ஆசீர்வாதமும் இல்லை. Because the Lord does not accept the offerings that you give if there is no holiness. யூதாஸ் 30 வெள்ளிக்காசுகளை தேவாலயத்தில் விட்டறிந்தான், அதை காணிக்கப்பட்டியிலே போடலாகாது என்று சொல்லி தனித்து தவிர்த்து வைத்தார்கள். Judas betrayed Jesus for 30 pieces of silver and they did not accept that money to be put into the offering box. பரிசுத்தமின்றி ஒருவரும் ஆண்டவருக்கு கொடுக்கவே முடியாது, கொடுத்தாலும் அங்கீகாரம் கிடையாது. If you do not have holiness, you cannot give to Lord and the Lord does not accept it. பரிசுத்தமின்றி நாங்கள் பிரசங்கம் பண்ண முடியாது. You cannot speak or preach about holiness. துன்மார்க்கனே, என் நியாயப்பிரமாணத்தை எடுத்துரைக்க உனக்கு என்ன நியாயம் உண்டு என்று ஆண்டவர் கேட்கிறார். The Bible says, "O sinner, what right have you to declare my laws?" பரிசுத்தமின்றி ஆண்டவருக்கு எடுத்த கட்டட திட்டங்களிலே ஈடுபட முடியாது. You cannot be involved in the building of holiness. தாவீது ராஜா ஒரு பெரிய பொருத்தனை பண்ணினான். David made a big oath, நீங்களும் நானும் a அப்படிப்பட்ட solemn பெரிய oath, அப்படிப்பட்ட பொருத்தனை பண்ணவே முடியாது. but we can never make such a solemn oath. நான் அரண்மனையிலே வாசம் பண்ணுகிறேன், என் தெய்வமோ ஆசரிப்பு கூடாரத்திலே வாசம் பண்ணுகிறார். He said, "Behold, I live in the palace, but my God lives in a tent. கர்த்தருக்கு கட்டடம் கட்டுவரை நான் கட்டிலிலே ஏறுவதில்லை. And I will not sleep until I have built an temple for him. என் கண்களுக்கு நித்திரையை வரவிடுவதில்லை. I will not sleep until I do it." ஆண்டவர் அந்த பொருத்தனை நிராகரித்தார். And the Lord accepted his. நீ அப்படிப்பட்ட பொருத்தனை பண்ண முடியாது, உன் மகன் அதை உன் கட்டடத்தை உன் மகன் பண்ணுவான். And the Lord said, "You cannot do it, your son will build the temple. காரணம் உன்னுடைய கரங்கள் எல்லாம் இரத்தப்பழியினாலே நிறைந்திருக்கிறது. Because your hand is filled with blood." சுத்தமில்லாத கரங்களோடு ஆண்டவருக்காக கட்டடங்களை கூட கட்ட முடியாது. Without holy hands, you can't even build a temple. சாலமோன் அந்த கட்டடத்தை கட்டினான். Solomon built the temple, அந்த கட்டடமும் ரொம்ப நாள் நிலைக்கவில்லை. but it did not stand for long. பாபிலோன் அரசாங்கத்தை கொண்டு வந்து ஆண்டவர் அந்த கட்டடத்தை தவிடுபடியாக இடித்து போட்டார். And the Lord brought the Babylon, is it Babylon, Pastor? He destroyed it. Okay. The Roman Empire destroyed the temple. அப்போ மனம் திரும்பாமல் பரிசுத்தம் இல்லாமல் ஒரு மனுஷன் கட்டடம் கட்டவும் முடியாது, அந்த கட்டடத்தை பராமரிக்கவும் முடியாது. So if you do not have holiness, you cannot build a temple, neither can you manage it. இப்ப பரிசுத்தத்தை பற்றிய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிந்திருக்கும்.
I'm sure now you understand the importance of holiness. பரிசுத்தமின்றி ஒன்றுமே செய்ய முடியாது. Without holiness, you can't do anything. வாழவும் முடியாது, ஆண்டவரை வரவேற்கவும் முடியாது. You cannot live and you cannot receive the Lord. பரிசுத்தமின்றி ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்று வேதம் சொல்கிறது. Bible says, without holiness, no one can see God. நிறைய பேர் ஆண்டவரை பார்ப்பதற்கு போனார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. In Revelation chapter 6, it says, many went to see the Lord. ஐஸ்வர்யவான்கள், பலவான்கள், அடிமைகள், சுயாதீனர், The rich, the poor, the weak, and all. எல்லாரும் ஆண்டவரை பார்க்க ஆசைப்பட்டு போனார்கள். All went to see the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாந்த குணமுள்ள ஆட்டுக்குட்டியானவராக மேகத்திலே வெளிப்பட்டார். And the Lord was revealed as the Lamb of God. அவர்கள் பார்க்க முடியாமல் அங்குமிங்கும் கதறி சிதறி ஓடி போனார்கள். But they could not see him and they had to scatter. சாவதற்கு ஆசைப்பட்டார்களே ஒழிய அவரை சந்திப்பதற்கு ஆயத்தம் இல்லை. They were willing to die rather than meet the God. பரிசுத்தம் இல்லாததினாலே பரிசுத்த தெய்வத்தை அவர்களால் பார்க்க முடியவில்லை. Because they were not holy, they could not see the Holy One. ஆக பரிசுத்த வாழ்க்கை என்பது நாம் இஷ்டப்பட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அல்ல, நம்முடைய தலையின் மேல் விழுந்த கட்டாய கடமை. So holiness is not something that you have chosen, but it is your duty and responsibility. பரிசுத்தம் இல்லை என்றால் ஒன்றுமே செய்ய முடியாது. Without holiness you can't do anything. நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் உண்டா? Do you have holiness in your heart? நம்முடைய கண்களிலே பார்வைகளிலே பரிசுத்தம் உண்டா? Is there holiness in your eyes? நம்முடைய சிந்தனைகளிலே யோசனைகளிலே பரிசுத்தம் உண்டா? Do you have holiness in your thoughts and நம்முடைய சரீரத்தின் அங்கங்களிலே பரிசுத்தம் உண்டா? holiness in your body? பரிசுத்தத்திற்கு அடுத்த திட்டங்களை நம் வாழ்க்கையில ஏறெடுக்கிறோமா? Are we doing plans which desire பரிசுத்தமில்லை என்றால் holiness? பரிசுத்தமில்லை என்றால் ஒன்றுமே இல்லை. Without holiness you have nothing. ஒருவேளை அசுத்தமான வாழ்க்கை கொஞ்ச காலம் வாழலாம். Maybe you lived in sinfulness for a while, நிலவரமாக அந்த வாழ்க்கை இருக்காது. but it is not permanent. ஏனால் நம்முடைய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். Because the Lord says, I am the Holy One. எனவே நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நடத்தைகளிலும் பரிசுத்தமாக நாம் இருக்க So வேண்டும். we have to be holy in every lifestyle. ஏனென்றால் திருச்சபை என்றால் பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்பது பொருள். Because the church is called to be the holy church. எவ்வளவு காணிக்கை கொடுத்தாலும், எவ்வளவு உபவாசம் பண்ணினாலும், எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணினாலும் பரிசுத்தமின்றி ஒண்ணுமே கிடையாது. Even if you give all the offering and all the fasting you do, without holiness it's useless. பரிசுத்தம் என்றால் என்ன? So what is the meaning of holiness? பரிசுத்த வாழ்க்கை வாழ்வது எப்படி? How do we live a holy life? அதுதான் இன்றைய நாளின் செய்தி. This is my message today. பரிசுத்தமின்றி ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் எதிலுமே ஈடுபட முடியாது. Without holiness you cannot be involved in anything. பரிசுத்தமின்றி என்ன காரியம் ஆண்டவருக்காக செய்தாலும் ஆண்டவருக்கு அதுல மகிமையும் கிடையாது, மகிழ்ச்சியும் கிடையாது. Whatever you do without holiness, God is not pleased. ஒரே வார்த்தைகளை சொல்லக்கூடுமானால் In one word, பரிசுத்தம் என்பது வித்தியாசம் என்று பொருள்படும். holiness means set apart, being பரிசுத்தம் different. கரெக்ட். பரிசுத்த வாழ்க்கை என்பது பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுக்கென்று பிரத்யேகப்படுத்தப்பட்ட வாழ்க்கை. So holiness is separated from sin and set apart for the Lord. ஆண்டவருக்கான வாழ்க்கை வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். It is our duty that we live for the Lord. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் தந்த வாழ்க்கை. Because He has given us this life. நம்முடைய எலும்பு, நரம்பு, ரத்தம் எல்லாம் ஆண்டவருடையது. Every part of our muscle, nerves and bones belong to Him. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை ஆண்டவருக்கு சொந்தம். And our home life and our private life belongs to Him. நம்முடைய கணவன், நம்முடைய மனைவி ஆண்டவருக்கு சொந்தம். Our family belongs to Him. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவருக்கு சொந்தம். Our children belong to Him. சொந்தமாக ஆண்டவர் நமக்கு இவற்றையெல்லாம் நமக்கு தந்திருக்கிறார். And everyone else. அவற்றையெல்லாம் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. And it is our duty to guard it with holiness. 4 நிலைமைகளிலே ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். And the Lord wants to make us holy in 4 parts. ஒருவேளை இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிறவர்கள், Maybe today you are here. கர்த்தர் விரும்பும் பரிசுத்தத்தோடு வாழவில்லை என்றால், If you are not living in holiness, இந்த 4 காரியங்களை கடைபிடிக்க வேண்டும். then you must follow these 4 things. 40 காரியங்கள் சொல்லலாம், நேரமில்லை. எனவே முக்கியமாக 4 காரியங்களிலே சொல்ல விரும்புகிறோம். There are 40 things, but I wish to just share 4. முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். Firstly, the blood of Jesus Christ. ஆண்டவருடைய ரத்தத்துக்கு நமக்கு ஒவ்வொரு நாளும் சம்பந்தம் இருக்க வேண்டும். There must be a connection with us and the blood of Christ. ஒரு நாளிலே ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்தார். In one day the Lord washed us with His blood. அது நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கை. That was our salvation. அப்பொழுதுதான் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. And that is the beginning of our holiness. ஆரம்பமாகக்கூடிய பரிசுத்த வாழ்க்கை அனுதினமும் கடைபிடிக்க வேண்டும். And it must be followed every day. 1 யோவான் 1:7. 1 John 1:7.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். The blood of Jesus cleanses us from all sins and unrighteousness. ஆண்டவருடைய ரத்தம் அனுதினமும் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். The blood of Jesus must wash us every day. ஏனென்றால் மனம் திரும்புதல் என்பது ஒரு நாளின் அனுபவம் அல்ல, ஒவ்வொரு நாளின் அனுபவம். Repentance is not a one-day experience but an everyday experience. சுத்திகரிப்பு என்பது ஒரு நாள் அனுபவம் அல்ல, ஒவ்வொரு நாளின் அனுபவம். Cleansing is not a one-day experience but everyday experience. நிமிடந்தோறும் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். And we must guard our holiness every day. எதை பார்க்கிறோம், எதை பேசுகிறோம், What are we talking, what are we seeing, what are we எதை speaking, உண்கிறோம், எதை குடிக்கிறோம், what we are eating, what we are drinking. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைமைகளிலும் பரிசுத்தம் ஆள வேண்டும். In everything the Lord expects holiness. நம்முடைய இருதயத்தை ஒவ்வொரு நாளும் கழுவ வேண்டும். We must wash our heart every day. நம்முடைய இல்லத்தை ஒவ்வொரு நாளும் கழுவ We வேண்டும். must wash our home every day. அடிக்கடி பலர் நம்முடைய வீட்டுக்கு வந்து செல்கிறார்கள். Many are coming, going in and out of our home. என்ன ஆவிகளோடு வருகிறார்கள் நமக்கு We தெரியாது. do not know in what spirit they come. ஒவ்வொரு நாளும் படுக்க போவதற்கு முன்பாக, Every day before you leave, ஒவ்வொரு go நாளும் sleep, படுத்து எழும்பும் பொழுது and as you get up, நம்முடைய வீட்டை கழுவிக்கொள்ள வேண்டும். you need to wash your home. வித்தியாசமான ஆவிகள் வந்து செல்லக்கூடிய இடம் நம்முடைய வீடு. Because the home becomes a place where the spirits come and அடிக்கடி go. சுகவீனங்கள் வருகின்றன, There is sickness, அடிக்கடி வியாதிகள் வருகின்றன, all diseases, அடிக்கடி வீட்டு குடும்ப காரியங்களில் பிரச்சனைகள் there வருகின்றன. are problems in the family. வித்தியாசமான ஆவிகளே அதற்கு காரணம். And this is the reason. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீட்டை கூட ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்க We வேண்டும். need to wash our house every day. இதுவரை செய்யாதவர்கள் இனி செய்ய வேண்டும். If you have not done so, do it now. ஆண்டவருக்கு மகிமையான பரிசுத்த வாழ்க்கை நான் வாழ வேண்டும். Because the Lord expects to you to live a holy நம்முடைய life. நம்முடைய இருதயத்தை கழுவ வேண்டும். Our heart must be cleansed. நம்முடைய இல்லத்தை கழுவ Our வேண்டும். home must be cleansed. நம்முடைய இல்லறத்தை கழுவ வேண்டும். And our inmost hearts must be cleansed. ஆண்டவருடைய கிருபையினால் ஒவ்வொரு நாளும் கழுவப்பட்ட வாழ்க்கை நான் வாழ வேண்டும். Our lifestyle is a pure life for the Lord. ஒருவேளை ஒரு சிலருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். Maybe you have some questions. ஐயா, ஒரு காலத்தில் ஆண்டவருடைய இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டேன், At one time I was washed by the blood. ஆண்டவருக்கு மகிமையாக ரட்சிக்கப்பட்டேன். I was saved by his blood. திருமணத்துக்கு முன்னால் நான் ஒரு பாவம் பண்ணினேன். But I did a mistake, அந்த a பாவத்தை- sin before marriage. அந்த பாவத்தை ஆண்டவர் மன்னித்தார். And the Lord forgave me. ஆனால் இன்றைக்கு அந்த பாவத்தை என்னால் மறக்க முடியவில்லை. But I cannot forget that sin. திரும்ப திரும்ப அந்த பாவம் என் மனதில் வந்து என் கண்களில் வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறது. Again and again it comes to my mind. என்னுடைய மனசாட்சி உறுத்துகிறது. And it tortures me. ஜெபிக்க முடியவில்லை I சரியாக. cannot pray. வேதத்தை திறக்கும் பொழுது அந்த பாவம் காணப்படுகிறது. When I open the Bible, I see that sin. மேஜை டிராயரை திறக்கும் பொழுது அந்த பாவம் காணப்படுகிறது. When I open the drawer, I can see it. கண்களை மூடும் பொழுது அந்த பாவம் When வந்து I முன்னால் close வந்து my eyes, நிற்கிறது. the sin is before me. மனசாட்சி உறுத்திக் கொண்டே இருக்கிறது ஐயா. My conscience is troubled. அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட பாவம், But it is forgiven. அந்த மனசாட்சி உறுத்துகிறது. But our conscience is troubled. மனசாட்சி உறுத்தாமல் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும்? So what must I do? எபிரேயர் 9:14 வாசிக்கிறோம். In Hebrews chapter 9 and verse 14, நித்திய ஆவியினாலே தம்மை பழுதற்ற பலியாக ஒப்புவித்த கிறிஸ்துவின் ரத்தம் the pure precious blood of Jesus Christ, மனசாட்சியின் உறுத்தல்களில் இருந்து நம்மை பாதுகாக்கிறது. he delivers us from all our guilty consciousness. ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்த மட்டுமல்ல, நம்மை பாதுகாக்கவும் செய்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். The blood not only cleanses us but it guards us. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ரத்தத்தை சார்ந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். So you need to depend on the blood of Jesus. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். Because the blood of Jesus cleanses us from all sins. 100% பாவங்களை ஆண்டவருடைய ரத்தம் மன்னிக்கிறது, கழுவுகிறது, 100% சுத்திகரிக்கிறது. cleansing. ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக கூடியிருக்கிறீர்களா? Are you cleansed by the blood of Jesus Christ? ஒவ்வொரு நாளும் இந்த சுத்திகரிப்பு உங்களுடைய வாழ்க்கையிலே தேவை. This cleansing is needed every day. அலட்சியமாக மெத்தனமாக வாழாதீர்கள். Don't live as if it is not ஏனென்றால் இந்த important. செய்தியோடு உங்களுடைய வாழ்க்கை பொருந்தி இருக்கிறது. Because this message is attached to your life. இந்த பரலோகத்திற்கு போவதற்கு இந்த செய்தி தான் அடிப்படை. For you to go to heaven, this is the base message. ஏனென்றால் பரிசுத்தமின்றி ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லை. Without holiness, no one can see God. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும். Lord, cleanse me with your blood. என் உச்சி முதல் உள்ளங்கால் வரை, From the tip of my head to my என் toes, உள்ளிந்திரியங்கள் யாவற்றையும் from my deepest heart, உம்முடைய மாசற்ற இரத்தத்தினாலே என்னை கழுவும். wash me with your pure heart. என்னை பரிசுத்தப்படுத்தும். Make me pure. உமக்காக மட்டும் வாழ எனக்கு உதவி செய்யும். Help me to live for you alone, Lord. ஆண்டவருக்காக மட்டும் வாழ்ந்தால் போதும். You only have to live for him. அவருக்காக மட்டும் நான் வாழும் பொழுது When you live for him alone, எல்லா நன்மைகளும் நமக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. the Bible says all the other goodness will be added to you. ஆண்டவருடைய சித்தப்படி நான் வாழும் பொழுது, When we live according to his, ஆண்டவருக்கு சித்தமான எல்லா நன்மைகளும் நமக்கு அருளி செய்யப்படும். when you live according to his will, every blessing is added to you. ஐயா, ஆண்டவருடைய சித்தப்படி நான் வாழும் பொழுது சில நன்மைகள் கிடைக்காமல் போயிருமோ? Or maybe if we live according to the will of God, we may miss something.
கர்த்தருடைய சித்தம் நன்மையானது, பரிபூரணமானது, பிரியமானது என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that the will of the Lord is pure, perfect and pleasing to him. கர்த்தருக்கு பிரியமான, கர்த்தருக்கு சித்தமான நன்மைகள் நம்மை நிரப்பும். And all the goodness will fill us. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Seek ye first the kingdom of God and all the other things will be added to you. எந்த ஜெபம் பண்ணினாலும் கர்த்தருடைய சித்தப்படி ஆக வேண்டும் என்று ஜெபியுங்கள். Whatever you pray, Lord, let it be according to your will. உங்களுடைய இச்சையின்படி அல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபியுங்கள். Not with your lust, but with your will of the Lord. இச்சை என்றால் என்ன? What is lust? ஆண்டவருடைய சித்தத்திற்கு அப்பாற்பட்ட ஆசை இச்சை எனப்படும். Lust is anything that you desire which is not according to the will of God. இச்சைகளின்படி அல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபியுங்கள். Not according to the lust of the flesh, but according to the will of the Father. கொஞ்ச நாள் நீங்கள் பிராக்டீஸ் பண்ணி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்கும். Practice this and you will see a difference. பரிசுத்தம் உண்டாகும். There will be holiness. ஆண்டவருக்கு சந்தோஷம் உண்டாகும். Lord will be pleased and joyful. ஆண்டவருக்கு சந்தோஷம் உண்டாகும் பொழுது ஏகப்பட்ட பரிசுகளை ஆண்டவர் தருவார். And when the Lord is pleased, he will bless you. உங்கள் விருப்பத்துக்கு மிஞ்சி, above what you desire, உங்கள் விண்ணப்பத்திற்கு மிஞ்சி, above what you pray for, உங்கள் விசுவாசத்திற்கு மிஞ்சி, and above what you believe, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். the Lord will bless you. கொஞ்சம் பொறுத்து பாருங்கள், ஆண்டவரால் இந்த காரியம் நடக்கும். Wait and see, and the Lord will bless. இனி நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு போனேன். I told last year that I will not come again next வந்து year, விட்டேன். but I have come. அது என்னுடைய கமிங் அல்ல, ஆண்டவருடைய காலிங். It is not because I've come, but the Lord has called me back. ஆண்டவர் என்னை அனுப்பும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்கு ப்ரொவைட் பண்ணுகிறார். When I come, the Lord provides everything for me, முக்கியமானது டிக்கெட்டும் விசாவும் தான். especially my visa and ticket. இப்பொழுது மலேசியா வருவதற்கு விசா தேவையே இல்லை. Now I don't need to come have a visa to come to நாடு Malaysia, திறந்திருக்கிறது, எப்ப வேண்டும் என்றாலும் உள்ளே வந்து because விடலாம். the door is open for me to come, ஆண்டவருடைய சித்தத்திற்காக வந்து கொண்டிருக்கிறேன். and I'm coming for the will of the Lord. உங்களை எல்லாம் பார்க்க எனக்கு பரவசம். And if I see you, I'm more and more joyful. ஒண்ணு நீங்க எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள் அல்லது என்னுடைய சகோதரிகள். Either you're my children or my brothers and sisters. உங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு ரொம்ப And சந்தோஷம். I'm truly happy to see you. உங்களை எல்லாரையும் நான் பரலோகத்திலே பார்க்க வேண்டும். And I want to see every one of you in heaven. அதற்கு ஒரே அடிப்படை பரிசுத்தம். And the only base for that is holiness. ஆக முதலாவதாக ஆண்டவருடைய இரத்தம். So firstly is the blood of Jesus Christ. இரண்டாவதாக ஆண்டவருடைய வசனம். Secondly, the word of God. நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஆண்டவர் பயன்படுத்தக்கூடிய இரண்டாவது காரணி, ஃபேக்டர், The second factor the Lord uses to cleanse our life தேவனுடைய வசனம், is the word of God. ஆண்டவருடைய வசனம். The word of God. வேதாகமத்திற்கு என்ன பெயர்? What is the word for the Bible? ஹோலி பைபிள், பரிசுத்த வேதாகமம். It is called the Holy Bible. வேதம் எதற்கு பரிசுத்த வேதம் என்று அழைக்கப்படுகிறது? It is called the Holy Bible ஏனென்றால் அது நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. because it makes us holy. உங்களுடைய கையிலே எப்பொழுது வேதம் இருக்க வேண்டும்? The Bible must be in your hand. உங்களுடைய போனிலே எப்பொழுது வேதம் இருக்க It வேண்டும்? must be in your phone. உங்களுடைய நெஞ்சிலே எப்பொழுது It வேதம் must இருக்க be in வேண்டும்? your heart. வேத நம்மை பாவத்தை விட்டு அகற்றும் அல்லது பாவம் நம்மை வேதத்தை விட்டு அகற்றும். The Bible will keep you away from sin, or sin will keep you away from the Bible. வேதத்தை வாசித்து ஒரு மாசம் ஆச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? If you say it's been 1 month since I read ஒரு Bible, மாசமா what does பாவம் it mean? உங்களுக்குள்ளே புகுந்து விட்டது என்று That அர்த்தம். means sin has entered your heart. வேதம் உங்களை பாவத்தை விட்டு நீக்கும். Sin, the Bible will keep you away from sin, அல்லது பாவம் உங்களை பைபிளை விட்டு நீக்கும். or sin will keep you away from the Bible. தினசரி வேதத்தை வாசியுங்கள். Every day read the Bible. எத்தனை பேருக்கு வேத புத்தகம் இல்லை? How many of you do not have a Bible? எத்தனை பேருக்கு வேதத்தை வாசிக்க You don't know how to read the Bible. ஒவ்வொரு நாள் வேதத்தை வாசியுங்கள். Read it every day. வேதத்தை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். Even if you hear the word, it is blessed. வேதத்தை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். If you read the word, it's blessed. வேதத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் And பாக்கியவான்கள். the one who obeys is blessed. இதெல்லாம் வேதத்திலே நாம் This வாசிக்கிறோம். is what we see in the word of வேதம் God. என்பது ஆண்டவரால் எழுதப்பட்டது. The word of God is written by God. ஒரு காலத்திலே 10 கற்பனைகள் ஆண்டவருடைய விரல்களால் எழுதப்பட்டது. God wrote the 10 commandments with his ஆண்டவர் finger. எழுதிய புத்தகத்தை வாசிக்க வேண்டியது நம்முடைய கடமை. So it is our duty to read his word. எப்படி வாழ வேண்டும் என்பதை வேத புத்தகம் நமக்கு அறிவிக்கிறது. It teaches us how we must live. வேத புத்தகத்தை வாசிக்கும் பொழுது When you read the word, முதியோர்களை பார்க்கலும் ஞானவான்களாக வாழலாமாம். you will be wiser than the oldest person. சத்துருக்களை பார்க்கலும் ஞானவான்களாக You வாழலாமாம். will be wiser than all your enemies. போதகர்களை பார்க்கலும் ஞானவான்களாக You will வாழலாமாம். be wiser than all your pastors. ஞானமுள்ளவர்களாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. It is the Lord's will that you live with wisdom. காலம் ரொம்ப மோசமாக மாறிக்கொண்டிருக்கும் பொழுது Because the days are evil, ஞானமாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. and so it is important that we live with ஞானம் என்றால் wisdom. இயேசு கிறிஸ்து. Wisdom is the presence, the person of Jesus. ஞானம் என்றால் பரிசுத்த வேதாகமம்.
Wisdom is the Holy Bible. வேதத்தை வாசியுங்கள். Read the Bible. காலையில வேதத்தை வாசியுங்கள். Read it in the morning. காலையில எழும்பிய உடனே As you get up, உங்களுடைய மனம் என்பது ஒரு கிளீன் ஸ்லேட் போல இருக்கும். your heart will be a clean slate. அதில் நீங்க எதை எழுதுகிறீர்களோ அது நாள் முழுவதும் உங்களை நடத்தும். Whatever you write on it will lead you the whole day. காலையிலேயே வேதத்தை உங்கள் இருதயத்தில் எழுதிக் கொள்ளுங்கள். Write the word on your heart every நாள் morning. முழுவதும் அந்த எழுத்துக்கள் உங்களை நடத்தும். And that word will guide you the whole day. வேதத்தை விட்டு விடாதீர்கள். Do not leave the Bible. வேதத்தை விட்டு விட்டால் வேதம் உங்களை விட்டுவிடும். If you leave the Bible will have to leave you. ஐயா, நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். I'm filled with the Holy Spirit. எனக்கு வேதமே தேவையில்லை. So I don't need the word. ஆவியானவர் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லித் தருவார். Because the Holy Spirit will teach me. ஆவியானவர் எல்லாவற்றையும் எனக்கு வெளிப்படுத்துவார். And He will reveal everything to me. எனக்கு ஆவியானவர் போதும். And the Holy Spirit is enough. வேதம் எல்லாம் வாசிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. So I don't need to read the Bible. இப்படி எண்ண முடியாது. You cannot think like this. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், The Lord looked at Moses and உன் said, காலம் முடிய போகிறது. your time is coming. நீ கானானுக்குள்ளே போவதில்லை. You cannot enter Canaan. இப்பொழுது ஒரு ஆளை ஏற்படுத்து. Now you have to set up a person to யோசுவாவை தெரிந்து கொள். take Joshua to be your அவன் மேல் உன் next கையை one. வை. அவன் மேல் உன் Bless கையை வை. Joshua. Put your hands over him. அப்பொழுது அவன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவான். And he will be filled with the Spirit of அவன் God. தான் ஜனங்களை நடத்துவான். And he will lead the people into Canaan. மோசே யோசுவா மேல் தன் கைகளை வைத்தான். And Moses put his hands on Joshua. யோசுவா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டான். And Joshua was filled with the Spirit. யோசுவாவை பார்த்து ஆண்டவர் டைரக்டாக சொன்னார், And God looked at Joshua and directly இந்த told him, நியாயப்பிரமாணம் உன் கையை விட்டு வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. let not this word depart from your இரவும் பகலும் இதை தியானிக்க நீ கவனமாயிரு. from your mouth or from your heart. Meditate on it day and night. ஆவியினால் நிரப்பப்பட்டவன் ஆண்டவருடைய வசனத்தை படிக்க கட்டளை பெறுகிறான். Those who are filled with the Holy Spirit must read the word of God. It is a commandment. ஆவியானவரால் நிரப்பப்பட்ட உடனே எல்லாம் தெரியும் என்று எண்ணாதீர்கள். Don't think if you are filled with the Spirit, you know everything. ஒவ்வொரு நாளும் வேதத்தை கருத்தாக வாசியுங்கள். Every day read it carefully. வேதம் உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். The word is so important. அது இல்லை என்றால் நீங்கள் வழி நடக்க முடியாது. If you do not know the word, you cannot be led. அது கால்களுக்கு தீபம், அது பாதைக்கு வெளிச்சம். It is a lamp to your feet and a வேத light to your புத்தகம் path. வேத புத்தகம் பாலும் தேனுமாக இருக்கிறது. It is as sweet as honey and வேதத்தை milk. வாசியுங்கள். Read it every day. வாசிக்க வாசிக்க உங்களுடைய புது தரிசனங்கள் உங்களுக்கு கிடைக்கும். And as you read, you will get new revelations. Correct. வேதத்தை வாசிக்க வாசிக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அது காட்டும். And it will tell you exactly what you must do. அப்ப ஆண்டவருடைய இரத்தமும் ஆண்டவருடைய வசனமும் தொடர்புடையவை. So the blood and the word are very Related. important. காலையில் எழும்பி நீங்கள் பாத்ரூம் செல்கிறீர்கள். Every morning you get up, you go to the toilet. பாத்ரூம்ல பெரிய கண்ணாடி And இருக்கிறது. there is a big mirror. அப்ப அந்த கண்ணாடி என்னத்தை காட்டுகிறது? What does it show you? உங்களை தான் காட்டுகிறது. It shows your image. நீங்க தானே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. You see yourself. உங்க தலை அப்படியே சிதறி கிடக்கிறது. It looks at the சட்டையெல்லாம் சுருண்டு கிடக்கிறது. unraveled condition. கண்களுக்குள்ள இருந்து என்னென்னலாமோ எட்டி பார்க்கிறது. You see all the dirt and முகம் முழுவதும் எண்ணெயினால் வழிந்திருக்கிறது. all that is not so nice. கண்ணாடி உங்களை காட்டுகிறது. The mirror reveals you. அந்த கண்ணாடி வேத புத்தகம் என்று வேதம் சொல்கிறது. The Bible says that the Bible is the mirror. வேதம் கண்ணாடி என்று சொல்லி யாக்கோபு 1 அதிகாரம் 22 வசனத்திலே வாசிக்கிறோம். James chapter 1 and verse 22 says that. கண்ணாடி உங்களுடைய அழுக்கை காட்டுகிறது. It shows your dirt, uncleanness. கண்ணாடி உங்கள் அழுக்கை கழுவவில்லை. It doesn't clean. நீங்க தான் கழுவி கொள்ள வேண்டும். You have to clean. அழுக்கை காட்ட காட்ட As the mirror shows the uncleanness, பாவத்தை பார்க்க பார்க்க as you see the sin, நம்மை நாம் கழுவி கொள்ள you வேண்டும். have to wash yourself. கண்ணாடி காட்டுகிறது. The mirror shows, ஆண்டவருடைய இரத்தம் கழுவி விடுகிறது. but the blood washes. அதனால் தான் சொன்னோம், கண்ணாடியும் ஆண்டவருடைய கண்ணாடி வசனம் என்றால் வசனமும் ஆண்டவருடைய இரத்தமும் ஒருமைப்பட்டது. That is why I say the word of God and the mirror and the blood is together. காலையிலேயே உங்களுடைய வாழ்க்கையை கழுவி கொள்ளுங்கள். Wash your life every day, every ஆண்டவரே morning. ஆண்டவரே அசுத்தம் என்னை அண்டாதவாறு, அசுத்தம் என்னை ஆளாதவாறு என்னை காத்துக்கொள்ளும். That the evil may not overcome me. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். The blood of Jesus washes and cleanses from all sins. சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து So கொண்டிருக்கிறீர்களா? live as people who are cleansed. நம்முடைய நாட்டிலே நம்முடைய ஊரிலே நோக்கும் இடம் எங்கும் பாவம். Everything that you see around you is evil and sinful. பாவம் நிறைந்த இந்த பட்டணத்திலே பரிசுத்தமாக நாம் வாழ வேண்டும். But in the midst of this sinful town, you have to live in holiness. அதற்குரிய எல்லா காரணிகளையும் ஆண்டவர் காட்டுகிறார், கற்றுக் கொடுக்கிறார். And all that
we need to live a holy life, the Lord teaches. ஆக முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், Firstly, the blood of Jesus, இரண்டாவதாக ஆண்டவருடைய வசனம், and secondly, the word of God, மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர். and third, the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் பரிசுத்தம் இல்லை. If you do not have the Holy Spirit, there is no holiness. இயேசுவின் ரத்தத்தையும் ஆண்டவருடைய வசனத்தையும் பயன்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். The Holy Spirit uses the word of God and the blood of Jesus. ஒரு காரியம் உங்களுக்கு சொல்ல வேண்டும். There's one I wish to share. ஆதியாகமத்திலிருந்து From Genesis 51ஆம் சங்கீதம் வரை till Psalm 51, பரிசுத்த ஆவி என்ற வார்த்தையை வேதத்தில் பார்க்கவே you முடியாது. cannot see the word Holy Spirit. ஆவி என்ற வார்த்தை உண்டு, தேவ ஆவி என்ற வார்த்தை உண்டு. You will see the word Spirit of God or Spirit. தேவனுடைய ஆவி என்ற வார்த்தை உண்டு, கர்த்தருடைய ஆவி என்ற வார்த்தை உண்டு. The Spirit of the Lord is written. முதல் முறை ஆவியானவர் பரிசுத்த ஆவி என்று அறிமுகப்படுத்தப்படக்கூடிய இடம் 51ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். But for the first time, the Spirit of God is revealed as the Holy Spirit is in Psalm 51. உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். David says, do not put me away from your presence and do not remove your spirit from me. ஆவியானவர் முதல் முறையாக பரிசுத்த ஆவி என்று அங்கே அறிமுகப்படுத்தப்படுவதற்கு என்ன காரணம்? So what is the reason that the Spirit of God is revealed there as the Holy Spirit? தாவீது 2 பாவங்களை பண்ணிவிட்டான். Because David did 2 sins. அந்த முதலாவது பாவத்தை மறைத்து மூடுவதற்கு இன்னொரு பாவத்தை பண்ணிவிட்டான். To cover up for the first sin, he did a second sin. தேவனுக்கும் தாவீதுக்கும் இடையிலே பரிசுத்த குலைச்சல் உண்டானது. And so between God and David, there was a disruption of holiness. பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தப்படுத்தும் ஆவியானவர். The Holy Spirit makes us holy. பரிசுத்தம் எதிர்பார்க்கும் ஆவியானவர். He expects holiness. பரிசுத்தம் உள்ள ஆவியானவர். He is the Lord of holiness. எனவே முதல் முறை பரிசுத்த ஆவி என்று அறிமுகப்படுத்தப்படுவதாக பார்க்கிறோம். And so for the first time the Spirit of the Lord is revealed as the Holy Spirit. எதற்காக பரிசுத்த ஆவியானவரை பெற்றோம்? Why have we received the Holy Spirit? காட்சி பொருளாக இருப்பதற்காக அல்ல, சாட்சிகளாக வாழ்வதற்காக. Not to be a show off, but to be a witness. பரிசுத்த ஆவியானவர் நம்மை அலங்கரித்திருப்பதற்கு நோக்கம் இந்த உலகத்திலே பரிசுத்தமாக நாம் ஜீவிப்பதற்காக. The Holy Spirit is revealed that we may live a life of holiness. வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லாமல் Without holiness in your life, நான் பரிசுத்த ஆவி பெற்றேன், பரிசுத்த ஆவியை பெற்றேன் என்று சொல்வது தப்பான காரியம். it's no use to say I've received the Holy Spirit. இந்த ஆவியானவர் இருப்பதற்கு காரணமே பரிசுத்தமாக வாழ்வதற்காக. The Lord is with you so that you may live your holy life. ஆவியானவரால் நிரப்பப்பட்டோம் என்று சொல்கிறோமே, When you say I'm filled with the Spirit of God, பரிசுத்த வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? are we living a holy life in this world? அல்லது ஆவியானவரை பெற்றோம் என்று சொல்லி பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறோமா? Or are we so prideful that we have received the Holy Spirit? நம்மை பார்க்கிறவர்கள் பரிசுத்தவான்கள் என்று காண வேண்டும். People who see us must see that we are நம்மை holy. பார்க்கிறவர்கள் நாம் வித்தியாசமானவர்கள் என்று காண And வேண்டும். they must see that we are different. நம்மை பார்க்கிறவர்கள் நாம் வித்தியாசமான குணாதிசயங்கள் உள்ளவர்கள் என்று பார்க்க We are வேண்டும். people with a different kind of character. ஆவியானவர் அருளப்படுவதன் நோக்கம் பரிசுத்தமாக ஜீவிப்பதற்காக. So the Holy Spirit is given to us that we may live a holy life. நம்முடைய வாழ்க்கையே மாறிவிடும். Our life will change. நம்முடைய வாழ்க்கை மாறவில்லை என்றால் If our life has not changed, நம்முடைய ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. then beware about your spirit. பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும். Be holy நம்முடைய in your வாழ்க்கையின் எல்லா lifestyle, நிலைமைகளிலும், in every part of your life, நம்முடைய சரீரத்தின் எல்லா அங்கங்களிலும், in all parts of your body, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நோக்கங்களிலும், and in all your motives, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா தீர்மானங்களிலும் and in all your plans. பரிசுத்தம் வாழ்க்கையை அரசாள வேண்டும். The holiness must be most important. நம்முடைய சரீரத்தின் அங்கங்கள் எல்லாம் பரிசுத்தமா இருக்குதா? Is all our parts, our body in நம்முடைய holiness? பார்வைகள் எல்லாம் பரிசுத்தமா இருக்குதா? Is our vision holy? நம்முடைய சிந்தனைகள் யோசனைகள் எல்லாம் பரிசுத்தமா இருக்குதா? Is our minds and our thoughts holy? ஆண்டவர் இவற்றை எல்லாம் நியாயந்தீர்ப்பாரே. Because the Lord will ask an account நம்முடைய and கிரியைகள் judge. நியாயந்தீர்க்கப்படும். Our actions and deeds will be judged. நம்முடைய வார்த்தைகள் நியாயந்தீர்க்கப்படும். Our words will be judged. நம்முடைய யோசனைகள் நியாயந்தீர்க்கப்படும். Our thoughts will be judged. நம்முடைய அந்தரங்கங்கள் நியாயந்தீர்க்கப்படும். And our inmost secrets will be judged. எல்லா அந்தரங்க காட்சிகளும் நியாயந்தீர்க்கப்படும். Every inmost secret. பாவத்திலே அந்தரங்க பாவம் வெளியரங்க பாவம் என்று கிடையாது. There's no sin which says hidden and revealed. செய்யப்படும் ஒவ்வொரு பாவமும், Every sin யோசிக்கக்கூடிய ஒவ்வொரு பாவமும் in your thought வெளியரங்கமான பாவம். is all revealed. அந்த பாவத்தை பிதா பார்க்கிறார்.
The Father sees it. இந்த பாவத்தை குமாரன் பார்க்கிறார். The Son sees it. அந்த பாவத்தை பரிசுத்த ஆவியானவர் பார்க்கிறார். And the Holy Spirit sees it. அந்த பாவத்தை அசுத்த ஆவிகள் பார்க்கின்றன. And the evil spirits see it. அந்த பாவத்தை தூதர்கள் பார்க்கிறார்கள். And the angels see it. குறைந்தது 5 பேர் அவர்களுடைய சமூகத்திலே இந்த பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். So there are 5 things that are seeing us, 5 persons seeing us when we do a sin. ஒருவேளை இன்னொரு தடவை நான் வருவேனா வரமாட்டேனா என்று எனக்கு தெரியாது. I don't know whether I'll be coming again, உங்க எல்லாரையும் நான் பரலோகத்திலே சந்திக்க but வேண்டும். I must see you in heaven. பரிசுத்தவான்களாக வாழ நீங்கள் பழகுங்கள். So learn to live a holy life. அதற்குரிய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். And the Lord is the one who is teaching you and will continue to teach you. ஐயா, நான் பாவம் செய்வதனால யாருக்கு நஷ்டம்? If I am sinning, what does it எனக்கே matter நஷ்டம் to இல்லையே, someone எனக்கு else? கஷ்டம் இல்லையே. I have no problem with it. எனக்கே கஷ்டம் இல்லையே, பிறகு யாருக்கு இதனால கஷ்டம் நஷ்டம்? So who is having problem because of என் my sin? பாவம் என்னோட போச்சையா, மத்தவங்களுக்கு நான் துன்பம் கொடுக்கலையே. I sin and it is all to do with myself. அது பிதாவுக்கு துன்பம், குமாரனை அவர் இழக்க வேண்டியதாயிற்று. But it grieved the Lord and the Lord had to sacrifice his son for us. அவர் குமாரனுக்கு துன்பம், அவர் ரத்தத்தை சிந்த வேண்டியதாயிற்று. The son had to shed his blood for us. அவர் பரிசுத்தாவியானவருக்கு துக்கம், அதனால அவர் வெகு துக்கம் கொண்டாட வேண்டியதாய் போச்சு. And it grieved the Holy Spirit and he was grieved. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரிசுத்தாவியானவர் ஜெபிக்க வேண்டியதாயிற்று. And so the Holy Spirit prays with great உங்களுடைய பாவம் யாரையும் பாதிக்காது என்று எண்ணாதிருங்கள். Do not think that your sins do not matter. பாவம் முக்கியமாக திரித்துவ தேவனையே பாதிக்கிறது. Your sinfulness affects the Trinity. பாவத்துக்கு பயந்திருங்கள். Be afraid of sin. பரிசுத்தமாக வாழ நீங்கள் பிரயாசப்படுங்கள். Live a holy life. உங்களுடைய பிரயாசங்களுக்குரிய எல்லா காரியங்களையும் ஆவியானவர் செய்து வைத்திருக்கிறார். Because the Lord, Holy Spirit has prepared everything for you. எவ்வளவு ஆவியானவரை பெற்றீர்கள் என்பது முக்கியமல்ல, ஆவியானவர் உங்களை எவ்வளவு பெற்றிருக்கிறார் என்பது முக்கியம். It's not how much you receive the Holy Spirit, but how much the Holy Spirit controls you. வீட்டு மூலையிலே சின்ன பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். There are a group of children playing in a corner of the house. தகப்பனார் சோஃபாவிலே உட்கார்ந்து பேப்பர் வாசித்துக் கொண்டிருக்கிறார். And the father is reading the newspaper on a sofa. அவருக்கு 3 பிள்ளைகள். And he has 3 children. அந்த மூலையிலே விளையாடி They கொண்டிருக்கிறார்கள். are playing in a corner. வீட்டிலே சில பொம்மைகள் இருக்கின்றன. There are some toys, மொத்தம் ஒரு 7-8 பொம்மைகள் இருக்கும். about 7 or 8. ஆனால் திடீர்னு பேப்பரை வைத்துவிட்டு இப்படி அவர் எட்டி பார்த்தால், But when he puts down the paper and looks up, 3 பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடத்துல ஏறக்குறைய 10 பிள்ளைகள் இருக்கின்றன. there are 10 children playing there. யார் இவங்க? Who are they? எங்க இருந்து வந்தாங்க? Where did they come? பேப்பரை போட்டுட்டு அங்க பிள்ளைகளை பார்க்க போறார். He puts down the paper and goes to see them. அவர் வாங்கி கொடுத்ததே 7-8 பொம்மைகள் தான். He bought the dolls for his children. ஆனா இப்ப 20-25 பொம்மைகள் அங்க கிடக்குது. But there are now 25 இது toys. யாருடைய பொம்மைகள்? So where are the toys coming from? குனிஞ்சு ஒண்ண தூக்குறார். So he takes one up, தூக்குனோட அவங்க சொந்த பிள்ளைகள் கதறுது. and then his own children keep shouting. எப்பா எங்க விளையாட்டை தயவு செய்து வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. Don't disturb our playtime. இது எங்களுடைய விளையாட்டு. This is our time. இது எங்களுடைய வேலை. This is our job. எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. Don't disturb us. நீங்க பேசாம சோபால உட்கார்ந்து பேப்பர் வாசிக்கிட்டு இருக்கீங்க. Keep on reading the newspaper on the sofa. இங்க வராதீங்க, அங்க போங்க. Go away. பிள்ளைகள் தகப்பனார் வீட்டில் இருப்பது பிள்ளைகளுக்கு ஆசைதான். The children like to be in the father's house. தங்களுடைய சொந்த விளையாட்டிலே தகப்பனார் தலையிடுவது பிள்ளைகளுக்கு இஷ்டமில்லை. But they do not like the father to tell them anything about இப்படித்தான் that. பலர் ஆவியானவரை வச்சிருக்காங்க. That is how many are living. ஆவியானவரை வந்ததுக்காக ஸ்தோத்திரம். Thank you, Lord, for your Holy Spirit. வரங்கள் எல்லாம் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். Thank you for your gifts. ஆனா எங்க விளையாட்டுல தலையிடாதேயும். But don't come into our life. நீ ரட்சகரா இரு, நாங்க எங்களுக்கு ஆண்டவரா இருப்போம். You be our savior, but we will be our தங்களுடைய Lord. வாழ்க்கையின் காரியங்களிலே பரிசுத்தாவியானவர் ஆளுகை செய்ய பிள்ளைகளுக்கு நமக்கு இஷ்டமில்லை. We do not like the Holy Spirit to control us. வாழ்க்கை முழுவதையும், Our whole life, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும், every part of our life, நம்முடைய சரீரத்தின் எல்லா அங்கங்களையும், every part of our body, வாழ்க்கையின் எல்லா நோக்கங்களையும் all our லட்சியங்களையும் thoughts and decisions. பரிசுத்தாவியானவர் ஆண்டு வழி நடத்த வேண்டும். The Holy Spirit has to lead us. நீங்கள் பெற்றது முக்கியமல்ல, ஆவியானவர் உங்களை பெற வேண்டும். It's not that you have received the Holy Spirit, but the அவர் Holy உங்களை Spirit has பொறுப்பேற்று வழி நடத்த taught you வேண்டும். and lead you. அப்பந்தான் உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் சொந்தம். Then you have holiness. 3 காரியங்களை இதுவரை பார்த்தோமே. 3 things we have seen so far. முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், First, the blood of Jesus. இரண்டாவதாக தேவனுடைய வசனம், The word of God. Secondly, மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர், and thirdly, the Holy Spirit. நான்காவதாக பாடுகள். And fourthly,
our trials. ஐயா, ஆண்டவருக்கு ஆசீர்வதிக்கத்தான் தெரியும், அவர் பாடுபடுத்துவாரா? The Lord knows how to bless us. Will He give us trials? நிச்சயமா பாடுபடுத்துவார். Definitely He will. பாடுகள் ஆண்டவர் நமக்கு அளிக்கக்கூடிய பரிசுகள். It is your gifts. நம்மை பரிசுத்தப்படுத்த ஆண்டவர் பாடுகளை அனுப்புகிறார் அல்லது அனுமதிக்கிறார். God allows these trials so that He can make us holy. ஆண்டவர் அனுப்பக்கூடிய பாடுகள் ரெண்டு வகைப்படும். There are two types. ஒன்னு சிட்சை, One is to சேசனிங். chasten you, இரண்டாவதாக சிலுவை. and secondly is the cross. தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் யார் மேல் பிரியமா இருக்கிறானோ அவரை சிட்சிக்கிறார். The Lord chastises all those whom He loves. எதுக்காக அந்த சிட்சை? Why? தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு தேவன் நம்மை சிட்சிக்கிறார். That we may be part of His holiness. இரண்டாவதாக சிலுவை. Secondly, the cross. மத்தேயு 16:24. In Matthew chapter 16 and verse 24. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்னை பின்பற்ற கடவன். If any man wants to follow me, he must take up the cross, deny himself and follow me. சிட்சையும் சிலுவையும் கர்த்தர் அனுமதிக்கக்கூடிய பாடுகள். Trials and the cross are allowed by the Lord. எல்லா பாடுகளும் துன்பங்களும் மோசமானவை அல்ல. All trials are not bad. சில துன்பங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். Some you have to avoid. அது தலைவலியோ காய்ச்சலோ கேன்சரோ தவிர்க்கப்பட வேண்டும். It may be a sickness or it may be a headache. ஆண்டவருடைய பலத்தினாலும் ஆண்டவருடைய வல்லமையினாலும் ஆண்டவருடைய இரத்தத்தினாலும் அவை தவிர்க்கப்படலாம். It can be avoided by the blood of the Lord and by the power of the Lord. சில பாடுகளை தவிர்க்க முடியாது, சுமந்தே ஆக வேண்டும். But certain trials you have to carry. அவைதான் சிட்சையும் சிலுவையும். That is a chastisement and the cross. சில பாடுகள் சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும். And some trials you have to receive it joyfully. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, And Apostle Paul said 2 கொரிந்தியர் 7:4 வாசிக்கிறோம், in 2 Corinthians 7 verse 14, எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவங்களிலும் பரிபூரண சந்தோஷமாயிருக்கிறேன். we rejoice in all our tribulations. ஆண்டவருடைய நாமத்துக்காக பாடுகள், In the name of the Lord, for the Lord, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக for பாடுகள், His kingdom, திருச்சபைக்காக பாடுகள், for the church, திருப்பணிகளுக்காக பாடுகள், and for the fellowship, நம்முடைய சாட்சிகளுக்காக பாடுகள், for our service and for our இவையெல்லாம் testimony. சந்தோஷமாக சுமந்தே ஆக வேண்டும். We need to carry our trials. கர்ப்பஸ்திரீ 9வது மாசம், The pregnant woman for 9 months, 9.25 மாசம், 9.5 months, 9.5 மாசம் 9.5 months, பிரசவ வேதனை வருகிறது. then she receives the labor அந்த pain. வேதனையை அவள் சகிக்க வேண்டுமா வேண்டாமா? Should she go through that or not? நிச்சயமா சகிக்க வேண்டும். Definitely she has to go ஏனென்றால் through. ஒரு மகாராஜா பிறக்க போகிறார், ஒரு மகாராணி பிறக்க போறாங்க. Because a prince or a princess is going to be born. சில பாடுகள் சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டியவை. Some trials we have to receive it with joy. ஏனென்றால் கர்த்தருடைய சித்தம் நிறைவேற போகிறது. Because the Lord's will is going to be. எனவே சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டிய பாடுகளும் உண்டு. So there are trials we receive with joy. அடுத்தவர்களுக்காக வாழ்வது ஒரு பாடு. Living for someone else, serving others is a joy. இங்கிலீஷ்ல அத வைக்கேரியஸ் சஃபரிங் னு சொல்வாங்க. அப்போ அடுத்தவர்களுக்காக பாடப்படக்கூடிய வாழ்க்கை நமக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை. So suffering for the life of someone else is acceptable. பாவிகளுக்காக ஆண்டவர் மரித்தார். The Lord died for the sinner. பகைவர்களுக்காக ஆண்டவர் He மரித்தார். died for the enemies. பலவீனருக்காக ஆண்டவர் He மரித்தார். died for the weak. மற்றவங்களுக்காக பாடுபடவும் நம்மை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். And so we must also sacrifice ourselves for others. நீங்களெல்லாம் கம்பு அல்ல, நீங்களெல்லாம் கரும்பு. சுகர் கேன். You are not sticks, you are sugar cane. அப்ப கரும்பானது பிழியப்பட்டால் தான் சாறு. But only when you squeeze the sugar cane, the juice comes out. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சுவிசேஷம் என்னும் சுவை மற்றவர்களுக்கெல்லாம் பரவ வேண்டும் என்றால் நாம் பிழியப்படுவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். And so in our life the gospel is the sweetness that must go to everyone. பவுல் சொன்ன, நான் மற்றவர்களுக்காக பான பலியாக நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னான். Drink offering I have committed in order to serve others. அடுத்தவங்களுக்காக பாடுபடுவதற்கும் பானபலியாக ஒப்பு கொடுப்பதற்கும் நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். அதுபோல And so we must serve the Lord and offer ourselves for His service. அன்பு என்றால் அடுத்தவர்களுக்காக வாழ்வது என்ற அர்த்தம். Love means living for the other person. இந்த உலகத்தில் ஆண்டவர் அன்பு கூர்ந்தார்.
The Lord loved the world, தம்முடைய சொந்த குமாரனை தந்தருளி அன்பு and கூர்ந்தார். so he gave his only son. நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான நோக்கம் மற்றவங்களுக்காக வாழ்வதற்காக. And so our reason for living is to live for இந்த others. ஜீவனை ஆண்டவர் நமக்கு தந்திருப்பதற்கு காரணம் மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். The Lord has given us life that we may live our life for others. இப்படிப்பட்ட பாடுகள் பட நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். And so we must offer ourselves to suffer for the Lord. For this. துன்பங்கள் சகிக்கக்கூடியவை அல்ல, துன்பங்கள் சுகிக்கக்கூடியவை. And so the troubles that we face are for us to be tasted. We are not called to endure suffering, we are called to enjoy suffering. அடுத்தவங்களுக்காக பாடுபட நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து வாழ வேண்டும். And so we are serving to serve others. 4 காரியங்களை மனதிலே வைத்துக் So கொள்ளுங்கள். 4 things that we need to இந்த remember. உலகத்திலே இன்றும் என்றும் நாம் பரிசுத்தமாக வாழ்வதற்கு வேதம் போதிக்கக்கூடிய 4 காரணிகள். The 4 things that we need to live a holy life. இவற்றை விட்டு விடாதீர்கள். Do not forget. வாட்ஸ்அப்பில் இவற்றை கம்போஸ் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு இவைகளை நீங்கள் அனுப்பி வையுங்கள். Go and share it with others. ஆண்டவருடைய இரத்தம், The blood of Jesus, ஆண்டவருடைய வசனம், the word of the Lord, ஆண்டவருடைய ஆவியானவர், the Holy Spirit, ஆண்டவருக்கு அடுத்த பாடுகள், and the service and suffering for the இவற்றையெல்லாம் Lord. தொடர்பாக நீங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்கும் பொழுது And as you follow these things, திருச்சபையாக வாழ்வீர்கள். you will be the holy church. பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டவர்களாக ஜீவிப்பீர்கள். You will be living as a chosen holy ஏனோ people. தானோ என்று வாழாமல், You will not live as you desire. மெத்தனமாக வாழாமல், அசட்டை செய்து வாழாமல், You will not be careless. உண்மையாக ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது உங்களுடைய கடமை. It is your duty to live. நீங்கள் பாசம் உள்ளவர்கள், சந்தேகம் இல்லை. You are truly loving. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள், கொஞ்சம் சந்தேகம் இருக்கிறது. But are you holy? There is a question. நீங்கள் எல்லாரும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பது To live a holy life தேவனுடைய சித்தம். is the Lord's desire. 1 தெசலோனிக்கேயர் 4:3 வாசிக்கிறோம். In 1 Thessalonians chapter 4 verse 3, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுக்கு சித்தமாய் இருக்கிறது. that you may be holy is what the Lord desires. தேவனுடைய சித்தத்தின் நடுவிலே நீங்கள் ஜீவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. And live in His will. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. And the Lord will bless you. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். Let's pray. அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் நீர் எங்களுக்கு வழிகாட்டினீர். அதற்காக ஸ்தோத்திர சுவாமி. கர்த்தாவே, எங்கள் மத்தியில் நீர் வந்து கலந்து கொண்டு எங்கள் ஆராதனையிலே நீர் பங்கெடுத்து எங்களை ஆசீர்வதித்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்புள்ள கர்த்தாவே, நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும் என்பதே உம்முடைய சித்தம். கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தின் நடுவிலே நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். God, it's your will that we should be holy in every walk of, in every talk of life. We cannot do it on our own. We need your help and grace. By your help and grace, we will be a holy nation according to your will and purposes. எனவே ஆண்டவரே, உம்முடைய வாழ்க்கைக்கும் உம்முடைய வசனங்களுக்கும் உம்முடைய நாமத்திற்கும் உம்முடைய இரத்தத்திற்கும் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பரிசுத்தாவியானவருடைய ஆளுகையிலே நாங்கள் ஜீவியம் செய்து ஆண்டவருக்கு மகிமையாக நாங்கள் முன்னேறி செல்ல ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நிறைய புஸ்தகங்கள் நான் எழுதியிருக்கேன், நிறைய புஸ்தகங்கள் நீங்கள் வாங்கியிருக்கீங்க ஏற்கனவே. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்கே பொறாமப்படக்கூடிய அளவில் என்ன விசேஷம்னா, மலேசியாவில் நான் 3 லட்சம் புஸ்தகங்கள் விற்றுருக்கேன் இதுவரை. 1972 வந்துகிட்டு இருக்கேன். 1972 வந்துகிட்டு இருக்கேன். மை ஒன்லி ஒன் பாஸ்டர்ல, நம்பர் 2 கிடையாது எனக்கு, ஒன்லி ஒன் தான். பீட்டர் ஜெபசேகர் இருக்கிறது அவங்களுடைய பேர். அவங்க பிரிக்ஃபீல்ட்ஸில் இருக்கும்போது மெதலிஸ்ட் சபைக்கு வந்து அதுக்கு முன்னாலேயே நான் வந்துகிட்டு இருக்கேன். ஆங்கிலிக்கன் சர்ச்சுக்காக வந்துகிட்டு இருக்கேன். ஆனால் உங்கள் சபை என்னுடைய ஹோம் சர்ச்சில். அதனால் இங்கே வரும்பொழுதெல்லாம் எனக்கு ரொம்ப பரவசம், ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசை. உங்களை எல்லாரையும் அங்கே பார்க்கணும். சரியா? நல்ல வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்க்கையை சீர்படுத்துங்க. நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கேன். பைபிள் முழுவதுக்கும் கமெண்ட்ரி எழுதியிருக்கேனே. தமிழ் வேத விளக்க உரை, தமிழில் பைபிள் முழுசுக்கும் 66 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். அது என்கிட்ட ஒரே ஒரு செட்டு தான் இருக்கு, எல்லாம் வித்து போச்சு. அது போக இன்னும் சில புத்தகங்கள். ஐயா, இங்கிலீஷ் கிடையாதா? நாங்கள்லாம் ஆங்கிலேயர்கள்லாம் அப்படின்னா க்ளோரிஃபை காட், ஹவு டு க்ளோரிஃபை காட் அப்படின்னு ஒரு இங்கிலீஷில் ஒரு புத்தகம். பின்ன நம்ம பேச்சில் ரொம்ப சுத்தமானவங்க, வார்த்தையில் நம்ம ரொம்ப சுத்தமானவங்க, பிறகு நம்முடைய செயல்களில் நம்ம சுத்தமானவங்க. ஆனால் ஒன்றில் சுத்தம் இல்லையே. எதில்? we are not very clean in our thought life.
நம்முடைய சிந்தனைக்கு அடுத்த சிந்தனை காரியங்கள்ல மனசு அவ்வளவு சுத்தமா இல்ல, சிந்தனை அவ்வளவு சுத்தமா இல்ல. How to guard our heart. நம்முடைய இருதயத்தை சுத்தமா வச்சுக்கிறது எப்படின்னு ஒரு சின்ன புத்தகம் எழுதியிருக்கேன். இது போக இன்னொன்னு இருக்க, கணவனும் மனைவியும் அல்லது திருமணமாக போகிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா திருமணம் சிறக்குன்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். மணமக்களுக்கு பரிசு. பரிசுன்னு என்னது? விலை கொடுத்து வாங்கணும். பரிசுங்கிறது புஸ்தகத்தின் தலைப்பு. இது எல்லாருக்கும் வேணும். ஐயா, கல்யாணம் கட்டி 60 வருஷம் ஆச்சே, எங்களுக்கெல்லாம் அது பிரயோஜனமா இருக்குமா? உங்களுக்கு தான் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். எப்படின்னா, நீங்க எப்படி வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, ரெண்டாவது மற்றவங்களுக்கு எப்படி திருமண காரியங்களில் கவுன்சிலிங் கொடுக்க போறீங்க, அதுக்கெல்லாம் பெஸ்ட் புக்கு. எப்படி பெஸ்ட் புக்குன்னு சொல்றேன்னா, இது நான் எழுதுனது இல்லையே, அதனால பெஸ்ட் புக்கு என் ஒய்ஃப் எழுதுனது. இந்த மாதிரி புத்தகங்கள் ஆராதனைக்கு பிறகு விற்பனைக்கு வைக்கப்படும். வாங்கி பயனடையுங்கள். நீங்க வாங்கக்கூடிய எல்லா பணமும் உங்க சபைக்கு தான். சரியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நிற்போமாக. வேலை கூட கண்களை மூடி நம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் தேவன். அவர் உண்மையுள்ளவராக இருக்கின்றார். நம்மை வழிநடத்துகிற தேவன், ஒருபோதும் கைவிடாதவராக இருக்கின்றார். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் ஆண்டவரே. இந்த வேலை கூட தகப்பனேப்பா, எங்களோடு கூட இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி ஆண்டவர். எங்களோடு கூட பேசினதுக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தையை தகப்பனேப்பா, அதை நாங்கள் ஒரு நாளும் தியானிப்பதற்கும் அதை பின்பற்றுவதற்கும் அன்றே நீங்கள் விருப்பது போல வாழ்வதற்கு கர்த்தாவே அப்பா, இங்கே இருக்கிற ஒவ்வொருக்கும் நீங்கள் கிருபை அளிக்கும்படிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, அந்த உலகத்தில் தகப்பனேப்பா அநேக பாவங்கள் இருந்தாலும் கூட பரிசுத்தமாய் தகப்பனேப்பா பாவத்தை விளங்கி ஓடுவதற்கு ஒவ்வொருக்கும் நீங்கள் தேசியம்படிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரேப்பா, ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வேலை கூட அப்பா நாங்கள் செலுத்த போகும் எங்களோட காணிக்கும் எங்கள் தசம பாகத்தையும் அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தாவே, நீங்கள் தொடுங்க, ஆசீர்வதிங்க அப்பா. அது கொண்டு தகப்பனேப்பா இன்னும் அநேக இடங்களுக்கு தகப்பனேப்பா செல்வதற்கு தகப்பனேப்பா கதவுகள் திறந்து கொடுக்கும்படிக்காக வேண்டுகிறோம். அப்பா, தேவையில்லை ஜனங்கள் மத்தியில் அப்பா இங்கே ஒவ்வொரு காணிக்கும் தசமபாகம் போய் சேருவதற்கு கர்த்தாவே நீங்கள் வழி அமைத்து கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கணும் தகப்ப. ஒவ்வொரு ஊழியத்தையும் தாங்கும்படிக்காக ஜெபிக்கணும் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்தையும் தகப்பனேப்பா நீங்கள் உயர்த்தும்படிக்காக ஜெபிக்கணும் தகப்பனே. உன்னை கரத்தில் தகப்பனேப்பா விதைக்கும்படிக்காக வந்திருக்கோம், ஒப்புக் கொடுக்கணும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனில் பிதாவே, ஆமென். முன்வந்த கருத்துக்கு காணிக்கை ஒரு பாலை பாடுவோம். சந்தோஷமாக இந்த வேலை கூட சேர்ந்து ஒரு மனமாக சேர்ந்து பாடுவோமாக. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. கரங்களை தட்டி பாடுவோமாக. துதி உமக்கே. Hallelujah, வாழாக்காமல் வாழாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாழாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். பாடுவோமா? ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா. அரக்கன் கோலியாத்தை அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆணைகள் வைத்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆணைகள் வைத்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையை மாற்றி விட்டீர் நிரந்தரமாய். துசியை தட்டி விட்டீர், சாத்தானை போக்கி
கட்டி விட்டு சாம்பலை போக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமாய் அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா சொல்லுமா ஹalleluya துதி கர்த்தருக்கு ஒருவருக்கே சந்தோஷமாக சந்த கர்த்தரை துதிப்போமாக காலை வேளை கூட ஹalleluya துதி உமக்கே ஆமென்டவரே ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி வாழாக்காமல் என்னை தலையாக்குவீர் கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர் வாழாக்காமல் என்னை தலையாக்குவீர் கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர் ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி எனக்காக துதிக்கப்படுகிற கர்த்தரை துதி பாடலாமா அது உன்னதமான தேவனுக்கு பரிசுத்தமான தேவனுக்கு ஆராதனை எழுப்புமாக ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே ஹalleluya உன்னதமான ஆராதனை கர்த்தருக்கு ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே ஹalleluya ஆமென்டவரே அப்பா எங்க எல்லா துதிகளை மகிமையா ஆண்டவரே உமக்கு ஒருவருக்கு அல்லது ஏழுக்கு ஆண்டவரே நீ ஒருவரே பார்த்தீர்கள் நீ ஒருவரே பார்த்தீர்கள் ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா ஓ ஹalleluya ஓ ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே ஆண்டவரே அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் தகப்பனே நன்றி ஆண்டவரே அப்பா எல்லா துதிக்கான மகிமையும் ஆண்டவர் உமக்கு ஒருவருக்கே கர்த்தாவே அப்பா எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே ஆண்டவரே உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே நீர் ஒருவரே பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே மாறாதவராக இருக்கிறீங்க தக சொன்னதை செய்து முடிக்கிறவர் எங்களுக்காக ஜீவனை தந்தவர் மீண்டுமாக வரப்போகிறவர் ஆண்டவரே அப்பா நீங்க வருகிற வரைக்கும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு கரைகளும் தகப்பனேப்பா நீங்க நீக்கும்படிக்காக சுத்திகரிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எல்லோருக்கும் நீங்க அழைப்பு கொடுத்திருக்கிறீங்க அதே போல அப்பா வார்த்தையின் பிரகாரம் கர்த்தாவே வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி உங்களுக்கு பயந்து ஆண்டவரே அப்பா பாவத்தை வெறுக்க பாவத்தை விடுவதற்கு ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவரே ஒவ்வொருக்கும் கிருபை அளிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உதவி செய்யுங்க அப்பா பலவீனங்கள் யாவற்றும் ஆண்டு ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே எங்கள் பலவீனங்கள் மத்தியில் கர்த்தாவேப்பா நீங்க புதிய பலத்தை கொடுக்கிற தேவன் என் பலன் உங்களுக்கு பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே சரணடைகிறோம் ஆண்டவரே கர்த்தாவே வழி நடத்துங்க ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா எல்லா துதிகான மகிமையும் நமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே நிறைய பார்த்தீர்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன். யாரும் கரங்களை உயர்த்தி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் உன் அக்கிரமெல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மை நான் உன் வாயை திருப்தியாக்குவார் கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவருக்கும் இன்றும் என்றும் எப்பொழுதும் நிலைத்திட கடவுதாக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டுக்கு நல்ல பலத்தோட கருத்தை கொடுக்கலாமா? ஹல்லேலூயா.